பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையும் கடைசியாக நாம் ஒரு அற்புதத்தை குறித்து தியானித்து, இது முடிவல்ல என்று ஆண்டவர் எதை சொல்லுகிறார் அப்படின்றத குறித்து நான் தியானித்து இந்த செய்தியை நிறைவேற்ற விரும்புகிறேன். மார்க்கு 4வது அதிகாரம் 35 41 வசனம் வரைக்கும் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பெருங்காற்று, ஒரு புயல் ஏற்படுகிறது. ஆண்டவர் அதை அமைதிப்படுத்துகிறார். ஸோ ஆண்டவர் இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எல்லா வேலையும் அற்புதங்கள்லாம் செஞ்சுட்டு சீசர்கள் இடத்துல சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இங்க நான் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது ஒரு வாக்குத்தத்தமா பார்க்கணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்ம அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னா ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா அதை நிறைவேற்றுவார் இல்லையா? இப்போ ஆண்டவர் ஒரு அக்கறைக்கு போவோம் அப்படின்னு நம்ம கண்டிப்பா அங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் நடுவில் இந்த புயல் காற்று, சுழல் காற்று எல்லாமே வரும்பொழுது சீசர்கள் பதறி போறாங்க. இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்த ஆண்டவர் கண்டிப்பா அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார், நிறைவேற்றி முடிப்பார். அதற்கு நடுவுல என்ன புயல் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், அதுல நம்முடைய விசுவாசம் ஒரு நாளும் குறைந்து போக கூடாது. ஏனென்றால் இந்த புயல், இந்த காற்று எல்லாமே அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு அப்புறம் தான் வந்துச்சு இல்லையா? அப்போ அப்புறம் வந்தாலும் கர்த்தர் சொன்ன மாதிரி அக்கறைக்கு நம்மை கண்டிப்பாக கூட்டு செல்லுவார். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஒரு நாளும் புயல் அப்படின்றது, இங்கேயே நம்ம பார்த்தோம்னா புயல், சுழல் காற்று அப்படின்றது கண்டிப்பா ஒரு முடிவல்ல. தேவனுடைய வல்லமையினால் அது அமைதியாக்கப்பட்டது. ஸோ எப்படி அந்த புயலும் அமைதியாக்கப்பட்டதோ, நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம போய்கொண்டிருக்கிறதான சில சூழ்நிலைகள், கடினமான வேலைகள் எல்லாமே ஒரு புயல் மாதிரி இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க வேண்டும். என்னன்னா, ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார் அல்லவா? அந்த வாக்குத்தத்தை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அப்போ இந்த கடினமான சூழ்நிலைகள்ல நம்முடைய விசுவாசத்தை ஒரு நாளும் குறைத்து போக வேண்டாம். கடினமான சூழ்நிலைகளும் சரி, எதுனாலும் இது ஒரு முடிவல்ல, மாறாக இது ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கிறது. ஆரம்பித்து நம்முடைய வாக்குத்தத்தம், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் இந்த பாதையை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்பதை உணர்ந்து, என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம அதை தைரியமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மார்பில் நாம் சாய்ந்திருந்து அவருடைய நிதானத்தையும் அன்பையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம பார்த்த மாதிரி இந்த சமுதாயம் ஒதுக்குனாலும் சரி, நம்மளுக்கு சந்தோஷம் குறைவாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் சரி, அல்லது சில கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நம்மளுடைய விசுவாசத்தை நாம் இழந்தாலும் சரி, நம்மளுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலை நம்மளுக்கு நேரிட்டாலும் சரி, ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து ஒரு காரியத்தை சொல்கிறார். என்னன்னா, இது ஒரு முடிவல்ல. ஏனென்றால் இதிலிருந்து ஒரு புதிய காரியத்தை துவக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நான் சித்தமா இருக்கிறேன். அதை நாமளும் உணர்ந்து கொண்டு இது ஒரு முடிவல்ல என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் நாம் கடந்து செல்வோமாக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த காலை வேலையில் எனக்கு உணர்த்துறதான இந்த செய்திக்காக நன்றி. இது முடிவல்ல என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அதே மாதிரி நாங்கள் இதை உணர்ந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு முடிவல்ல என்பதை நாங்கள் ஒரு நாளும் கற்றுக்கொள்ள, அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் உதவி செய்யுங்க. உங்கள் மேலே இருக்க விசுவாசத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக அதிகரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.